ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பிடிக்கிழங்கு ரோஸ்ட்டு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு வாங்கினது இப்போது நல்லா தான் இருக்குது. கிழங்கு வந்து நீல வாக்கில் கீறி நம்ம விட்டு வேக வச்சோன்னா தோல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நீல வாக்கில் கீறிட்டு குக்கரில் போட்டிருக்கேன். பெரிய கிழங்கை 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். கிழங்கு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி, கொஞ்சமாக பரலுப்பு, ஒரு பாதி லெமன் புழிஞ்சு விட்டுருக்கேன். சில கிழங்கு சாப்பிடும்போது நாக்கு ஊறல் எடுக்கும், அதுக்காக தான் அந்த லெமன் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக புளி கூட கொஞ்சம் சேர்க்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு வேக விட்டு எடுக்கலாம். கிழங்கு வந்துட்டு நல்லா ஆற விட்டு இதை தோலை எடுத்துகிட்டு ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இனி இதில் மசாலா பொடி சேர்த்துடலாம். 3/4 ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் ஜீரக பொடி, காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பாதி லெமன் எடுத்து அதில் கொஞ்சமாக சாறு புழிஞ்சு விட்டுருக்கேன். தேவையான அளவு உப்பும் போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா புரட்டி விட்டுடலாம். தண்ணி தேவைப்பட்டால் லேசாக தெளித்து புரட்டி விடணும். மசாலாவை அந்த கிழங்குல எல்லா இடம் படும்படி புரட்டி விட்டுட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் கழிச்ச பிறகு ஒரு பாத்திரத்தில் ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிட்டு மசாலா தடவின கிழங்கு எடுத்து ஒவ்வொரு பீஸ் அப்படியே பரத்தி வச்சிடலாம். இது ரொம்ப நேரம் வேக விடணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா கிழங்கையெல்லாம் போட்டிருக்கேன். ஒரு பக்கம் வெந்த பிறகு மறுபக்கம் திருப்பி போட்டுடலாம். இப்போ 2 பக்கமுமே வெந்துட்டு இனி இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். சூப்பரான டேஸ்டியான பிடிக்கிழங்கு ரோஸ்ட்டு வந்து ரெடி ஆகிட்டு. இந்த பிடிக்கிழங்கு ரோஸ்ட்டு சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கிழங்கை சும்மா அவிச்சு கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி ரோஸ்ட் பண்ணி கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த ரோஸ்ட்டு செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.